2 ராஜாக்கள் 4:39-40 வாசிங்க. ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடிநறை அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையில் போட்டான். அது என்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. அதாவது பஞ்சம், தீர்க்கதரிசி புத்திரர்கள் பசியோடு இருக்கிறாங்கன்னு தெரியும். உடனே எலிசா என்ன சொல்றாரு, வேலைக்காரனை பார்த்து நீ இவங்க எல்லாருக்கும் சேர்த்து பானையில கூழு காய்ன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ண, ஒருத்தன் வெளியே போறான். வெளியே போய் என்ன பாக்குறான், கண்ணில் படக்கூடியதானே அந்த கொடி வகையை பாக்குறான். அந்த கொடியில 5-6 காய் கிடைக்குது. பசியில மனுஷன் வாடும் போது அவன் கண்ணுக்கு எது பட்டாலுமே இப்படிதான் தெரியும், அது ஒரு நல்ல காய் போலதான் தெரியும். இவனுக்கு அந்த காயை பற்றி எதுவுமே தெரியாது. இவன் அதை பறிச்சான், மடி நிறைய எடுத்து வந்து பறிச்சு அதை அவ்வளோத்தையும் வெட்டி என்ன பண்ண அந்த கூழில் போட்டுச்சு. இவங்க என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது என்ன ஆகுது, வாயில வச்ச உடனே தெரியுது இது விஷம், இது சாப்பிட முடியாது, இது ஒருவேளை நம்ம உயிரை கொன்னுரும்னு சொல்லி உடனே சத்தம் போடுறாங்க, பானையில விஷம் இருக்குது. இந்த தேவ மனுஷன் என்ன பண்றாரு பாருங்க, வாசிங்க. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு பானை ஃபுல்லா விஷம் இருக்கு, இதுல கொஞ்சம் போல மாவள்ளி போட்டா எப்படி அந்த விஷம் மாறும்? உங்க சிந்தனையிலேயே அதை சிந்திச்சு ஒரு தீர்வு காண முடியாது. ஆனா தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவர். முதலாவது நீங்க தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, பிறகு உங்களுடைய தேவைகளை எதுவானாலும் அவர் செய்வார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:12 வாசிங்க. மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பாருங்க, இங்க அந்த தீர்க்கதரிசி புத்திரன் ஒரு ஆளுக்கு சம்பவமே தெரியாது, ஆனா பாக்குறாரு, பறிக்கிறாரு, உள்ள போடுறாரு. இதே மாதிரிதான் உங்களுக்கும் வாழ்க்கையில சில காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா சரின்னு தோணும். ஆனா சரின்னு தோணி அதை செய்யறது எங்க போய் நிக்கும் தெரியுமா? மரணத்துக்கு கேட்டதான காரியத்துல போய் தான் நிக்கும். அநேகருடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, புருஷன் மனைவி இங்க ஸ்தானத்துக்கு வந்துருவாங்க, இல்ல வாலிப ஸ்தானத்துக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, தனக்கு தோணுபடி ஜீவிப்பாங்க. அவங்களுக்கு எப்படி, இது பரிசா என்ன, இதை வெட்டி உள்ள போட்டா என்ன, இதை சாப்பிட்டா என்ன, இதை குடிச்சா என்ன, இங்க போனா என்ன, இப்படிதான் தோணும். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, உன் நடையில விஷம் இருக்கு, உன்னுடைய பேச்சுல விஷம் வந்துடும், உன்னுடைய கிரியையில விஷம் வந்துடும். அது ஒன்னையும் கொல்லும், உன் குடும்பத்தையும் கொல்லும். 1 கொரிந்தியர் 5:6 வாசிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசிந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தப்புகள் பாவங்களுக்கு இடம் கொடுக்கும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீங்க சொல்றீங்க, அது ஒட்டு மொத்தமா உங்க வாழ்க்கையை அழிச்சிடும். எப்படி, ஒரு மடி நிறைய தான் காய பறிச்சு அதை வெட்டி உள்ள போட்டுச்சு. ஆனா அவ்வளவு காயுமே என்ன ஆகி போச்சு, ஒட்டுமொத்த பானையில் இருக்க மாவை கெடுத்து விஷமாகவே மாத்திச்சு. அதே போலதான் உங்களிடத்துல ஏதேனும் சின்ன சின்ன பாவ கிரியைகள், அக்கிரம கிரியைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமே, ஆனா உங்க வாழ்க்கை அப்படியே அழிச்சிடும். 1 தெசலோனிக்கர் 5:21 வாசிங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, உங்க மனசு சில காரியங்களை சொல்லும், இதை செய்யணும், இல்ல உங்களுக்கு திடீர்னு உதிக்கும், இதை பண்ணுன்னு. நீங்க அந்த நேரங்களில் கொஞ்சம் அமைதியாக, ஒண்ணு அந்த சிந்தனை தேவனுடைய சித்தத்தின்படி வேதத்தின்படி இருக்குதான்னு சொல்லி யோசிங்க, இல்ல அனுபவம் உள்ளவங்ககிட்ட கேட்டு சில காரியங்களை பண்ணுங்க. நான் இப்ப சுதந்திரங்கிற பேர்ல விழுந்து போறாங்க, இல்ல அதிகாரம் தனக்கு இருக்கு, கேட்க யாரும் இல்ல, தப்பு பண்றாங்க. ஆனா வேதம் என்ன திரும்ப சொல்லுது, எல்லாவற்றையும் சோதித்து. அந்த காயை பறிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாட்டா கேளையாட்டியாது, ஒருத்தருக்கும் தெரியாட்டா அது சும்மா விட்டு அந்த காயில தொங்கி கிடக்கட்டும், அதையும் வெட்டி உள்ள போட்டு இருக்கக்கூடிய கூட இல்லாமக்குறான். எல்லாவற்றையும் சோதித்துப்பார். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி இது சரியா தப்பா, இல்ல இதனுடைய முடிவு சரியா இருக்குமா தப்பா இருக்குமா, அப்படி நீங்க சோதிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதுல தீமையானது அறியும் போது விட்டுறணும், நன்மையானது என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும்.